வணக்கம். இது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சீரீஸில் செகண்ட் எபிசோட். இன்றைக்கி எபிசோடில் பெர்சன்டைல்னா என்ன, குவார்டைல்னா என்ன, 5 நம்பர் சம்மரி யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா செட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஷனை என்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்காக நான் ஒரு பூரி டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரி பண்ணலான்னு பிளானை குத்து மதிப்பாக எவ்வளோ மாவு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணேன். அந்த டேட்டோ இது உங்களுக்காக. அண்ட் ஓவராலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 22 பூரி செய்கிறதுக்கு அளவுக்கு ஆட்டா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆல்ரைட், ஃபஸ்ட்டு நம்ம பர்சன்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் மெஷர்மெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஹோலாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு போர்ஷனை மட்டும் சொல்கிறதுக்காக பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பூரி டேட்டா செட் எடுத்துக்கலாம். இதில் ஹோலாக 22 பூரி பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இதுதான் நம்மளோட ஹோல் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் போர்ஷன்ஸ் யார் யாருன்னா, 2 பூரி சாப்பிட்றவங்க 2 பேர் இருக்காங்க, 5 பூரி சாப்பிட்றவங்க 2 பேர் இருக்காங்க, 3 பூரி சாப்பிட்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருலையுமே நம்ம போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னோட டேட்டா செட்டில், அதாவது பேசிக்கலி உங்கள் வீட்டில் 2 பூரி சாப்பிட்றவங்க எத்தனை பேர்ப்பா இருக்காங்க அப்படின்னா, இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் 2 பூரி சாப்பிட்றாங்க டிவைடட் பை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இன்டூ 100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் நமக்கு கம்ப்யூட் பண்ணேன்னா 2 டிவைடட் பை 7 இன்டூ 100. ஸோ ஓவராலாக என்னோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 29% அப்படிங்கிறது ஒரு போர்ஷனோட வேல்யூ இல்லையா. இதே மாதிரி 5 பூரி சாப்பிட்றவங்க எடுத்து அடுத்து கண்டுபிடிக்கணும்னு வைங்க, அதுவும் 29% வரும். ஏன்னா 2 பேர் தான் 5 பூரி சாப்பிட்றாங்க. அகைன் 3 பூரி சாப்பிட்றவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ 1/7 இன்டூ 100 14% கிடைக்கும். இப்போது திருப்பி இன்னொருத்தவங்க இருக்காங்க, 4 பூரி சாப்பிட்றவங்க. ஸோ இதுவும் ஒரு 14%. ஒரே ஒரு பூரி சாப்பிட்ற பாப்பா இருக்குது, இதுவும் எடுத்துக்கிட்டோம்னா 14%. இப்போ இந்த எல்லா பர்சன்டேஜையும் நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 29%, 29%, 14%, 14%, 14%, which will gives you 100%. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே ஒரு ஹோல் 100% டேட்டாவை போர்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் 5 பூரியை விட கம்மியாக சாப்பிட்றவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா, இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களும் நம்ம டேட்டா செட் எடுத்து டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, 5 2 அம்மா 2 அண்ணா 3 அக்கா 1 பாப்பா 1. ஸோ 5 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 7 பேர் இன்டூ 100. 5 டிவைடட் பை 7 இன்டூ 100 நமக்கு மேக்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 71.42% கிடைக்குது இல்லையா. இந்த வேல்யூவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பர்சன்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு டேட்டா செட்டில் ஒரு நம்பர் பர்சன்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 10%, 25% அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வேல்யூ அடங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி நம்மளோட 71.42% அப்படின்னா, அதுக்கு கீழே என் ஃபேமிலியில் 5 பூரி சாப்பிட்றவங்க அடங்குவாங்க அப்படின்றது அர்த்தமோ, அதே மாதிரி பர்சன்டைல்னு ஒரு நம்பரை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு கீழே சம் பர்சன்டேஜ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அடங்கியிருக்கு அப்படின்றது மீனிங். சரி, அந்த பர்சன்டைல் கீழே அப்படி என்ன வேல்யூ தான் அடங்கியிருக்கு, அதை எப்படிமா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கும் அகைன் வி ஹாவ் அ ஃபார்முலா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டைல், அதாவது நான் 25%, 10%ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நம்பர் 25 or 10 அது டிவைடட் பை 100 இன்டூ n+1. என்னங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஜென்ரலி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் 25% கண்டுபிடிக்கணும் என்னோட பூரி டேட்டா செட்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, 25/100 இன்டூ n+1 which gives us 2. ஸோ என்னோடய பூரி டேட்டா செட்டில் 25%க்குள்ளே அடங்கியிருக்க அந்த நம்பர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த ஃபார்முலேருந்து எனக்கு கிடச்சது 2. செகண்ட் பொசிஷனில் இருக்க 2 தான் அந்த நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே நம்ம 50% எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50/100 இன்டூ 8 அதே மாதிரி கம்ப்யூட் பண்ணோன்னா 4. ஸோ 50% அடங்கியிருக்க அந்த நம்பர் 4th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவார்டைல்ஸ்.
பொதுவாகவே குவார்ட்டர் அப்படின்னா என்ன 1/4 அப்படின்னு மீனிங் இல்லையா? ஸோ குவார்டைல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட என்டையர் டேட்டா செட்டையும் 4 பகுதியாக வந்து பிரிக்கணுங்க. அதான் வந்து குவார்டைல்ஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட பூரி டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 2 வேல்யூ தடி ஒரு கோடு போட்டு இதான் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? பட் இட் இஸ் வெரி ரேண்டம். நம்ம இப்போ ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்னொன்றுத்துக்கும் நம்மளாக உட்காந்து கம்ப்யூட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ எனிவேஸ் நமக்கு இன்னொன்றும் தெரியும், விச் இஸ் பெர்சன்டைல்ஸ். அதுக்கு தான் நம்ம முன்னாடியே அதை பற்றி படித்தோம் இல்லையா? பெர்சன்டைல்ஸ் என்ன சொல்லிடும் நமக்கு, நம்ம டேட்டா செட்டில் 25%க்கு கீழே யாரெல்லாம் இருக்கா, ஓகே, 50%க்கு கீழே யாரெல்லாம் இருக்கா, ஓகே, 75%க்கு கீழே யாரெல்லாம் இருக்கா, அது எல்லாத்தையுமே ஒரே நம்பரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்சன்டைல்ஸில் பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேட்டாவை 25%, 50%, 75% அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து ஒரு குவார்டைல், அடுத்த ஒரு குவார்டைல், குவார்டைல் அண்ட் குவார்டைல். இதை Q1, Q2, Q3 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட என்டையர் டேட்டா செட்டுக்கு நம்ம 25% கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு குவார்டைல் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த பக்கம் 50% கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து செகண்ட் குவார்டைல் அப்படின்னு சொல்லிடலாம். 75% கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்க வேல்யூ வந்து தேர்ட் குவார்டைல் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி வந்து இப்போ தான் நம்ம இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்குள்ளேயே போக போகிறோம். இவ்வளோ நேரமாக உங்களுக்கு வந்து பெர்சன்டைல், குவார்டைல் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா த 5 நம்பர் சம்மரி. 5 நம்பர் சம்மரி அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட்டோன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து இந்த பூரி டேட்டா செட் மாதிரி ரொம்ப டம்மியாலாம் இருக்காது. அங்கே வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவுட்லையர்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கலாம், அதை வச்சு என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. பட் அதை நம்ம ரிமூவே பண்ணாமல் நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த நம்பரை வந்து தப்பாக படிச்சுட்டு தப்பாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்மியான மாடலை ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ராப்ளம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் ஃபேஸஸ்லேயே இந்த 5 நம்பர் சம்மரி அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ணி அவுட்லையர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பேசிக்லி இதுதாங்க அந்த 5 நம்பர் சம்மரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மினிமம் இருக்கும், அடுத்து வந்து ஃபஸ்ட்டு குவார்டைல், அடுத்து வந்து மீடியன், அடுத்து வந்து தேர்ட் குவார்டைல், அடுத்து வந்து மேக்ஸிமம். ஆல்ரைட், இப்போ நம்மளோட பூரி டேட்டா செட்டுக்கு நம்ம 5 நம்பர் சம்மரி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா செட் எடுத்து எல்லாத்தையும் சார்ட் பண்ணி எழுதிக்கலாம். இதில் மினிமம் வேல்யூ என்ன, 1. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் குவார்டைல் வேல்யூ இஸ் நத்திங் பட் 25/100 இன்ட்டு 9. இப்போ வந்து நான் அவுட்லையர் ஆட் பண்ணதுனால என்னோட டோட்டல் சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 8 + 1 = 9 ஆகிடுச்சு. ஸோ 25% வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.25. ஸோ நம்மளோட டேட்டா செட்டில் 2.25 பொசிஷனில், அதாவது செகண்ட் பொசிஷனில் இருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டைலோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம், மீடியன். மீடியன் வந்து சின்ஸ் வி ஹாவ் ஈவன் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம நடுவில் இருக்கிறதுக்கு மீன்லாம் எடுத்து கண்டுபிடிப்போம். ஸோ சிம்பிளி மீன் வந்து இப்போ 3.5 அப்படின்னு வந்திருக்கும். உங்களுக்கு மீடியன்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் நம்ம கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சீரீஸில் போய் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் குவார்டைல் கண்டுபிடிக்கணும். தேர்ட் குவார்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கு 75% கண்டுபிடிக்கணும் இல்லையா? 75/100 இன்ட்டு 9 which gives us 6.75. அப்படின்னா 7th பொசிஷனில் இருக்க வேல்யூ, நம்ம டேட்டா செட்டில் 7th பொசிஷனில் இருக்க வேல்யூ வந்து 5. ஸோ நம்மளோட தேர்ட் குவார்டைல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து வந்து இதில் மேக்ஸிமம் வேல்யூ ஆப்வியஸ்லி 25 தானே. ஓகே, ஆல்ரைட், இப்போ 5 நம்பர் சம்மரி வந்து கிடச்சிருச்சு. 5 நம்பர் சம்மரி யூஸ் பண்ணி எப்படி வந்து அவுட்லையர்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேசிக்கலி லோயர் ஃபென்ஸ் அண்ட் அப்பர் ஃபென்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணுங்க. லோயர் ஃபென்ஸ் பேசிக்லி, ஃபென்ஸ்னாவே என்னது, நம்ம வீட்டுக்கு நம்ம கட்டுற மதில் சுவர் இல்லையா? ஸோ அது வந்து அதை தாண்டி யாரும் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றது தான் மீனிங் இல்லை. ஸோ நாமளும் நம்ம டேட்டாக்கு வந்து பேசிக்லி பவுண்ட்ரி மாதிரி ஒன்று செட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு லோயர் ஃபென்ஸ் அண்ட் ஹையர் ஃபென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபென்ஸ் வேல்யூ தாண்டி யாராவது இருக்காங்கப்பா டேட்டா செட்டில் அப்படின்னா சிம்பிளி நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிடுவோம். அதாவது அவங்கெல்லாம் தான் அவுட்லையர்ஸ். லோயர் ஃபென்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Q1 - 1.5 இன்ட்டு இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இதை நம்ம புது டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இன்டர் குவார்டைல் ரேஞ்சுனா Q3 - Q1. நம்மளோட கேஸில் வந்து Q3 - Q1 பண்ணோன்னா we'll get the value 3. அண்ட் அதுக்கப்புறமா
Q1ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, which is 2. அதுக்கப்புறம் -1.5 into 3. இதை நம்ம கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -2.5. ஸோ நம்ம டேட்டா செட்டில் இப்போ -4, -3, -9 அப்படிலாம் ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா அதெல்லாம் அவுட்லயர் அப்படின்னு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் லக்கிலி நம்ம டேட்டா செட்டில் அந்த மாதிரி இப்போ எந்த வேல்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹையர் ஃபென்ஸ். ஸோ ஹையர் ஃபென்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Q3 + 1.5 into இன்டர்குவார்டைல் ரேஞ்ச். Q3ஓட வேல்யூ 5. 1.5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4.5. ஸோ 5 + 4.5 will get 9.5. ஸோ இந்த 9.5ஐ தாண்டி எந்த நம்பர் இருந்தாலும் we can easily ignore it because it is an outlier. ஸோ நம்ம கேஸில் நம்மளோட 25ஐ ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்க 5 நம்பர் சம்மரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரியல் வேர்ல்ட் டேட்டா செட்ஸில் இருக்க அவுட்லயர்ஸை ரிமூவ் பண்ண முடியும். இதோட இந்த எபிசோட் 2 நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்காக ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.